வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல் நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்ல அடிக்கடி சாப்பிடுற ஒரு சாதாரண பொருள் தான் இந்த வாழைத்தண்டு. ஆனா ஒரு கேள்வி, காலையில வெறும் வயித்துல வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சா உடம்புல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இது சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு உதவும், பாடி வெயிட்ட குறைக்கிறதுக்கும் உதவும், வயிறு கொழுப்பை குறைக்கும், மலச்சிக்கலை சரி செய்யும், உடம்புல இருக்கிற நச்சு கழிவுகளை வெளியேற்ற உதவும். ஆனா இதுல இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தினமும் 7 நாள் தொடர்ந்து வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சா உடம்புல நடக்கிற மாற்றம் நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஆனா அதே நேரத்துல எல்லாரும் இதை குடிக்கலாமா, எவ்வளவு அளவு குடிக்கணும், தவறா குடிச்சா என்ன பிரச்சனை வரும்னு இந்த வீடியோல நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சா கிடைக்கிற 7 முக்கிய நன்மைகளை பத்தியும், அதை சரியான முறையில எப்படி ரெடி பண்றது, யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா கடைசியில நான் சொல்ல போற ஒரு டிப்ஸ் இந்த ஜூஸோட நன்மையை ரெட்டிப்பு செய்யும். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைத்தண்டு ஜூஸ் ஒரு இயற்கையான டீடாக்ஸ் ட்ரிங்க். இது உடம்புல இருக்கிற நச்சு கழிவுகள், தேவையற்ற உப்பு, கழிவு பொருட்களை எல்லாம் வெளியேற்ற உதவும். இதனால உடம்பு லேசாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கும். நிறைய பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல வாழைத்தண்டை பயன்படுத்துறாங்க. இது சிறுநீரை அதிகமா வெளியேற்ற உதவும், சிறுநீரக செயல்பாட்டையும் மேம்படுத்தும். இதனால சில நேரங்கள்ல கிட்னி ஸ்டோன் உருவாகாம தடுக்கிறதுக்கும் உதவும். பாடி வெயிட்ட குறைக்க முயற்சி பண்றவங்களுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் சூப்பரா உதவி பண்ணும். ஏன்னா இதுல கலோரிஸ் கம்மியா தான் இருக்கு, ஆனா நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இதனால ரொம்ப நேரம் பசி வராம இருக்கும். அதனால தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதும் குறையும். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை மலச்சிக்கல். வாழைத்தண்டு ஜூஸ்ல இருக்கிற நார்ச்சத்து ஜீரணத்தை மேம்படுத்த உதவும். இதனால குடல் இயக்கம் சீராகும், மலச்சிக்கல் குறையறதுக்கு உதவும். வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சா உடல்ல கொழுப்பு சேர்றத குறைக்கிறதுக்கு உதவும், ஜீரணத்தை மேம்படுத்தும், உடல் வீக்கம் குறையறதுக்கு உதவும். இதனால வயிறு மெதுவா குறைய ஆரம்பிக்கும். வாழைத்தண்டுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு. பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சமநிலையில வச்சிருக்க உதவும், இதய ஆரோக்கியத்துக்கும் உதவி பண்ணும். சம்மர் சீசன்ல வெயில் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சா உடல் சூட்டை குறைக்கும், உடலை குளிர்ச்சியா வச்சிருக்க உதவும். வாழைத்தண்டு ஜூஸை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த ஜூஸ் ரெடி பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த ஜூஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு கப் அளவு வாழைத்தண்டும், ஒரு கப்பு தண்ணீரும், கொஞ்சமா லெமன் சாரும், கொஞ்சமா உப்பும் எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டிக்கோங்க. மிக்சியில வாழைத்தண்டையும் கொஞ்சமா தண்ணீரும் கலந்து அரைங்க. பின்ன வடிகட்டிட்டு ஜூஸா எடுத்துக்கோங்க. கொஞ்சமா லெமன் சாரும் உப்பும் சேர்த்தா வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸை எப்படி குடிக்கணும்னு பார்ப்போம். காலையில வெறும் வயிற்றுல வாரத்துக்கு 3ல இருந்து 4 நாட்கள் குடிச்சாலே போதும். யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். லோ பிளட் பிரஷர் உள்ளவங்க, சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க, கர்ப்பிணி பெண்கள் டாக்டர் அட்வைஸ்க்கு பின்ன குடிக்கிறது ரொம்பவே நல்லது. வாழைத்தண்டு ஜூஸ் ஒரு சாதாரண ஜூஸ் இல்ல. இத சரியான முறையில குடிச்சா உடம்புக்கு பல விதமான நன்மைகளையும் தரும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.